அக்கா. டேய் பண்ணாட, 10 நாள் பட்டினி கிடந்த மாதிரி குழம்பாங்க வெறிஞ்சோத்தி இந்த வெட்டி வெட்டியாடா. நான் சாப்பிடுற லேட்டஸ்டா மாத்திக்கிட்டேன். எப்படி? ஒரு 2 லட்டு சோத்து எடுத்து வாய்க்கில போட்டுக்கிருவேன். ஒரு 1/2 லிட்டர் சாம்பார், 4 லிட்டர் ரசம், 200 தயிர் இதெல்லாம் வாய்க்கில ஊத்திக்கிருவேன். ஒரு பரல் பண்ணுவேன், எல்லாம் செட் ஆயிரும். அதை விட்டுட்டு நினைஞ்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு நாகரிகம் இல்லாம. டேய், இதை விட இப்ப லேட்டஸ்டா சாப்பிடுறது கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன? 1 கிலோ அரிசி எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு 1/4 கிலோ மிளகா, 1/4 கிலோ பருப்பு, 1/4 கிலோ புளி 3ஐயும் உள்ள தள்ளிட்டு கடைசியா 4 லிட்டர் தண்ணி வாய்க்குள்ள ஊத்திக்கிட்டு ஸ்டவ் பத்த வச்சு அது மேல ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா கிட்னில இருந்து சட்னி வரைக்கும் வெந்து போயிடும். பாரதேசி பயமங்கனே, விளக்கமா கொடுக்கறனே. மனுஷன் இருந்தா சாம்பார் எல்லாம் வாங்கி சாப்பிடணும்டா. அக்கா ஊத்தே. அக்கா ஊத்துங்க. ரொம்ப நாகரிகம். 10 வீட்டுல பிச்சை எடுக்க மாதிரியே இருக்கு. உன்னால நான் எல்லா வேலையும் விட்டு வர்றேன். நான் கேட்ட 6 அம்சம் மட்டும் அந்த பொண்ணுக்கு இல்ல, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அங்க பாருங்க. என்னடா அது? யாருக்குமே கண்ணு தெரியாதா? எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியுமே. இவங்க குடும்பமே கூலிங் கிளாஸ் குடும்பம். எல்லாரும் கண்ணாடி போட்டுருப்பாங்க. அது சரி. ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற நாய்கள் எல்லாம் திண்ணையில வந்து உட்கார்ந்து இருக்கு. நான் பொண்ணு பாக்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அடிச்சு துரத்து. எது தெரிஞ்சதா? அவங்கதான் பொண்ணோட அப்பா அம்மா. யாரு? தார் டப்பா குடுந்த மாதிரி இருக்கானே இவனா? ஐயோ, இவனே பேய் கருப்புல இருக்கிறான். இவன் பொண்ணுக்கு எங்கடா நான் கேட்ட 6 அம்சம் இருக்க போகுது. இவரையும் பாக்குறீங்க? பக்கத்துல அவர் பொண்டாட்டிய பாருங்க, பௌர்ணமி நிலவு மாதிரியே இல்ல. யூ மீன் விதைக்கிறவன பாக்காத விளையிற நிலத்தை பாருங்கங்கற? ஆமா. ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் புண்ணாக்கு, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? இவர் யாரு? இவர்தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளை. ஹலோ மிஸ்டர் மாப்பிள்ளை, வெல்கம் வெல்கம். என் சொந்த ஊரு ஆப்பிரிக்கா. 1942ல பர்மா மேல குண்டு போட பிளைட்ல போனேன். வழி தவறி இந்தியாவுக்கு வந்துட்டேன். மேல இருந்து கீழே பார்த்தேன். என் டார்லிங் ஆத்துலயே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மீதியை நான் சொல்றேன். சொல்லுங்க. நீச்சல் உடையில நான் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவரு என்ன பார்க்க, நான் அவரை பார்க்க. அந்த அழக பார்த்து ஆத்துக்குள்ளேயே பிளைட்டை இறக்கிட்டேன். என் ஏக்கத்தை என் டார்லிங் மேல இறக்கிட்டேன். மொத்த சனி நான் வந்து இந்தியாவில இறங்கிட்டேன். இதுதான் என்னுடைய லைஃப். என்னுடைய பேரு ஜிம்பலக்கடி பம்பா. என்னது? ஜிம்பலக்கடி பம்பா. ஓஹோ, அந்த அம்மா பேரு பம்பலக்கடி ஜிம்பாவா? நோ நோ நோ, அவ சுத்தமான தமிழ் பொண்ணு. ஓஹோ. என் ஒய்ஃபு பேரு நந்தவனம், முதல் பொண்ணு பேரு புஷ்பவனம், கடைசி பொண்ணு பேரு பூங்காவனம். அந்த உட்கார்ந்து இருக்க அந்த அம்மா பேரு திண்டிவனமா? டார்லிங், மாப்பிள்ளை உள்ள கூப்பிடுங்க. எஸ் எஸ். பொண்ணை பார்த்து ஓகேன்னா தான் நாங்க உள்ள வருவோம். சரிங்க, பொண்ணை இங்கே கூப்பிடுங்க. பூங்காவனம் பூங்காவனம் பூங்காவனம். ஏண்டா இவ என்ன ஆப்பிரிக்கா கோர்ட்ல டபாலியா இருந்திருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். பொண்ணை இப்படி கூப்பிடுறான். அண்ணே, இந்த பொண்ணு தான் பூங்காவனம். உங்க 6 அம்சம் இருக்கான்னு பாருங்க. பார்த்தா மட்டும் போறாதா, பாடி பூரா செக்அப் பண்ணும். முக அம்சம் ஓகே ஓகே. தள்ளுங்க. கண்ணம்சம் ஓகே, மூக்கம்சம் ஓகே, கழுத்தம்சம் ஓகே, பாடி ஓகே, இடுப்பு ஓகே, மொத்தம் 5 அம்சம் ஓகே. அந்த ஒரே ஒரு அம்சம் 6வது அம்சம் நடை அழகு. அதை நடந்து காட்டு கண்ணே. பூங்காவனம் அண்ணன் சொல்றால நடமா? கை விடுறா. நீ என்ன ரெக்கமெண்டேஷனா? நட கண்ணே. எது? டேய் ஸ்டாப். என்ன அது கை போறது கால் போறதெல்லாம் எந்த அளவுக்கு கடை பாக்குற? இந்த பொண்ணை பேக்கறதுக்கு தான் ஆப்பிரிக்கால இருந்து பர்மா போய் பர்மா வந்து இந்தியாவுக்கு வந்தியா? காட்டுற கண்ணாடி. ஆமாமனாரு, எந்த நாளா இருந்தாலும் உரிச்சு போடுவேன். விடுங்கண்ணே, 6 அம்சத்துல 1 அம்சம் தானே கம்மியா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்னடா அட்ஜஸ்ட் பண்றது? ஒத்த காலம் இல்ல. இவனை தூக்கி நான் தோல்ல வச்சுட்டு போக முடியுமா? சரி, இதை விடுங்க. இவங்க அஸ்போனா இருக்கு, அது உங்களுக்கு செட் ஆகும். புஷ்போனா புஷ்போனா. இந்த பொண்ணு ஓகே ஆயிடும் போல இருக்கு. ஓகே தான். எங்கம்மா கொஞ்சம் நட. அத்தா, இந்த அத்தா போத்தாலா டெஸ்டுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் ஒரு இடத்த ஏமாறுவான். சும்மா சும்மா ஏமாற மாட்டான். நட நட. ஐயோ, வெரி குட் ஸ்டாப். ஆஹா, ரைட் டர்ன். ஐயோ, இப்பா இது டாடா சீரா பவர் ஸ்டேரிங் மாதிரி சொன்ன பக்கமெல்லாம் திரும்புதுடா. ஓ, ஸ்மைல். வெரி நைஸ். கம் பேக். வரே வா. மின்னல் போன்ற கண்கள், மிட்டாய் போன்ற மூக்கு, தொட்டால் சிவக்கும் வாய், பட்டால் ஜொலிக்கும் இடை.
இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட 6 அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. டேய் ஆப்பிரிக்கா மாமா, உன் மூத்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. நான் முடிவு பண்ணிட்டேன். புஷ்பவனம், மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சு போச்சு. நம்ம வழக்கப்படி ஒரு முத்தம் கூட. ஓ மை காட், கல்யாணத்துக்கு முன்னாலே முத்தமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. முத்தத்தை கொடு, அதை சத்தமாக கொடு. ஏய், என்னங்கடா இது? கட்டிக்கு போற நாருக்கு போது கண்ட நாய்க்கெல்லாம் முத்தம் கொடுக்குறேன். மாப்பிள, ஆப்பிரிக்கா வழக்கப்படி துணை மாப்பிளைக்கு முத்தம் கொடுக்கறது எங்க பழக்கம். சும்மாடா கருணாய. என்ன அதுக்கு எடுத்தாலும் ஆப்பிரிக்கா கத்திரிக்கான் இருக்கிறேன். தொடமாப்பிள 500 பேர் இருந்தா 10 பேருக்கு முத்தம் கொடுக்க முடியுமாடா? இந்த பார், இனிமே முத்தக்கு தானே வாயை கிழிச்சிருவேன். ஆப்பிரிக்கா பழக்கத்து கொடுங்க, இனிமே எங்க பழக்கத்துக்கு வாங்க. அண்ணே, என்னடா பூங்காவனத்தை நான் கட்டிக்கிறேன், கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. டே, ரிஜெக்ட் கேஸ்க்கெல்லாம் எதுக்குடா ரெக்கமெண்டேஷன்? அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுகிராக்கி. நீங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகுறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. நான் சொல்றேன், நீ இந்த ஒத்தக்கால் சப்பானி தான் கட்டிக்கணும். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு டார்லிங். மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்? உங்க இஷ்டம். இந்த வாரமே. என்னடா இந்த வாரமே? முந்திரி கோட்டை. டுமாரோ மார்னிங் ஓகே? ஓகே. ஆ. ஒரே மேடையில, ஒரே முகூர்த்தத்துல, ஒரே தாலியில. ச்சே, ஒரே தாலி எப்படா 2 பேர் கடைசில கட்ட முடியுமா? ஆப்பிரிக்கால அப்படித்தானா? சாரி 2 தாலி. ஆ, ஆக கல்யாணம். டன். கண். கல்யாண பந்தியில எனக்கு ஒரு இடம் பிடிச்சு வைங்க. போங்க. சரிங்க. போ. எங்க பண்ணீங்க? ராத்திரி பாம்பே கரைங்க பாட்டில் பாட்டிலா ஊத்தி கலங்கிட்டாங்க இல்ல? நானு இப்ப கலக்கத்தாண்டா வந்திருக்கேன். ஏண்டா, என் மாப்பிள தாலி கட்ட வேண்டிய பொண்ணு கழுத்துல ஒரு பாம்பே நாய் தாலி கட்டுது. அந்த கல்யாணத்துக்கு நீ வந்திருக்க. சரிண்ணே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் ஒண்ணு இடிச்சு வாத்தனமா வரல. 100 பாக்கெட் நிறைய பேதி மாத்திரை வச்சிருக்கிறேன். முதல்ல பாயாசண்டா, சாம்பார்ண்டா, ரசம்டா, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலயும் கலந்துருவேன். இவன் தாலி கட்டுற நேரத்துல எல்லாரும் கக்கூஸ்க்கு லைன் கட்டி நிப்பாங்க. முதல்ல தாலி எடுத்து பாரு ஐயரு. அவர் தாலி எடுத்துட்டு கக்கூஸ்க்கு ஓடி போயிடுவாரு. ஆமா, சமையல் கிட்ட எங்க இருக்கு? வா, வா. ஆசாமி, என்ன எங்க போன? ராத்திரில உன்ன ஆளே காணோம். என்னப்பா? இவர் இப்பதாங்க வந்தாரு. ஆரஞ்சு பல்ல கல்ல எடுத்து போடுவேன். நீ பாத்தியாடா? பந்தல் போட்டது யாரு? பனமரம் கட்டினது யாரு? என்னது பனைமரமா? அதான்டா, இது என்னது? தென்னை மரமா? அது கட்டினது யாரு? ஓஹோ, இந்த கல்யாண வேலையில உன்னை பார்க்க மறந்துட்டு போட்டுருக்கு. நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? சரி சரி, போன போது இந்த பாம்பேல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பந்திய சமாச்சாரம் எல்லாம் பக்கத்துல இருந்து கவனமா பாத்துக்க. இந்த பாயாசத்தை பார்த்து ஊத்து. இந்த பாயாசத்தை பத்தி மட்டும் நீங்க பேசாதீங்க. நான் ஆல்ரெடி ரெடியா இருக்கிறேன். நீங்க வந்து தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா 2 நாள் ரெடி பண்ணீங்க. என்ன தண்ணி? ஆமா, கூட்டம் ஜாஸ்தியா இருக்கல, நாத்தம் தாங்க முடியாதே. நாத்தமா? நாத்தம்னா அது நாத்தம் தாயா. பால் எடுத்து குடுறே. சீக்கிரம் போடட்டும். இந்தா பிடிச்சுக்கோ. அப்பா, இந்த பந்துல நீங்க அவுட் ஆக போறீங்க. போடு பார்க்கலாம். பாத்தியாடா, கல்யாணம் ஆகி நான் முதல்ல நடக்காம அவசப்பட்டு இருக்கேன். இந்த நாய்க காலங்காத்தால வாசலுக்கு முன்னால கிரிக்கெட் விளையாடுதுங்க. கிரிக்கெட் விளையாடுறது கூட தப்பு இல்ல. என்னமோ பாரம்பரிய சொத்தாட்ட கூலிங் கிளாஸ் கழட்டாமலே விளையாடுதுங்க. அண்ணே, உங்களுக்கு முதலிரவு நடக்கலன்னு வருத்தப்படாதீங்கண்ணே. உனக்கு நடந்துருச்சல்ல. அண்ணே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் விட்டுருவேன் அண்ணே. நான் இருக்கேன். உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். எங்க நிறைவேற்றி வைக்கிறீ? அண்ணே, நான் வெளியில விசாரிச்சு பார்த்தேன். ஆ. உங்க சம்சாரத்துக்கு ஏதாவது அதிர்ச்சியானா வயசுக்கு வந்துருமா? அப்ப எலக்ட்ரிக் ஷாக் வைப்போமா? அண்ணே, செத்து போயிரும்ண்ணே, கொலைகேஸ்ல மாட்டிக்கிறீங்க. ஓ, இப்ப என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்ன? அந்த ஆப்பிரிக்கா கிழவர் இருக்கானே, ஆ. அடிக்கடி நெஞ்சு வலின்னு சொல்றான். ஆ, நம்மளும் இந்த களத்துல இறங்குவோம். ஆ, நான் பந்த போடுறேன், நீங்க விக்கெட் கீப்பரா இருங்க. ஆ. ஓடி அந்த ஸ்லோ ஸ்பீட்ல கிழவன் நெஞ்ச பார்த்து பட்டார்னு எரிஞ்சிடுறேன். அந்த கிழவன் ஹார்ட் அட்டாக்ல அப்பவே செத்து போயிருவான். ஆ. உங்க சம்சாரம் ஐயோ அப்பா ஆ. அப்படின்னு அந்த அதிர்ச்சியில அப்பவே வயசுக்கு வந்துருவான். ஆ. ஆ. அடுத்த நாளே எனக்கு முதல்ல ஆமா. டேய் சிம்பலக்கடி பம்பா, இன்னைக்கு நீ அவுட்ரா. பந்து போடுறது இந்தியன் பண்ணி, அடிபட்டு சாகிறது ஆப்பிரிக்கன் எருமை. கொலைகேஸ் அது இதுன்னு வந்தா கூட நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம். ஹலோ ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் எங்களுக்கு தெரியும். ரெடி? ஹாய் சிம்பலக்கடி பம்பா. ஆப்பிரிக்கா அங்கிள், கிரிக்கெட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? நீங்களும் விளையாடுங்க மாப்பிள. எஸ், நான் விக்கெட் கீப்பரா இருக்கேன். ஆ. மாமி ஃபீல்ட் இருக்கட்டும். ஓஹோ. தம்பி பால் போடுவா. டேய், ஆ. பால் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கரெக்டா போடு. ஒரே அடி சிக்ஸர். லெஃப்ட் லெஃப்ட். ஏ மாமி, ஆப்பிரிக்காவில எல்லாம் எப்படி எரிக்கிறதா இல்ல அடக்கம் பண்றதா? என்ன மாப்பிள சொல்றீங்க? நீங்க சீக்கிரமா சொந்தக்காரங்களுக்கு தந்தையை கொடுத்து வர சொல்லுங்க. எதுக்கு? இப்ப பாக்க போறீங்க வேடிக்கைய. டேய் போடுறா. இந்தாங்க மாப்பிள. ரெடி. Gabriel coming. ஐயோ அம்மா, ஐயா அம்மா, ஐயா ஐயா ஐயா. ஐயோ, ஏண்டா டேய், மாமனார பாடையில ஏத்துறேன்னு சொல்லி என்ன படுக்கையில படுக்க வச்சிட்டியாடா? அண்ணே, நான் உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன்.
இப்படி மிஸ் ஆகி போயிருந்தனே. யார் நீ? போய் பேசாதடா. நெஞ்சு என்ன ஹைட்ல இருக்கு, அடிபட்ட ஸ்பாட் என்ன லோவில் இருக்கு. நீ அவனை பிளான் பண்ணி அடிச்சிட்டடா. ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே. என்ன அப்படியெல்லாம் இல்லடா. உன் பேர் என்னம்மா? என்ற பேர் சரசிங்கம். இந்த குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரியில நரசிங்கம். டாக்டர் ஒரு நாள் என்ன உரசிங்க, அன்னையில இருந்து என்ற வயிறு பெருசிங்க. அந்த உரசுல டாக்டர் ஊருக்குள்ள தினம் ஒரு ரவுண்ட் வர சொல்லுமா? மிஸ்டர் ஆர்சாமி, எப்படி இருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டு உடம்பு எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. அது எங்களுக்கே தெரியும். இந்தாங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட். என்ன இல்ல, கொஞ்சம் மங்களா தெரியுது. மங்களா தெரியுது. மருந்துக்கிறது மாத்தி கொடுத்து ஆளை க்ளோஸ் பண்ணிடாதப்பா. என்ன கண் ஏதாவது லைட்டா? கொஞ்சம் லைட்டா. என்ன மிஸ்டர் ஆர்சாமி, மனசை திடப்படுத்திங்க. இனிமே உங்க வாழ்க்கையில உடல் உறவே பண்ண முடியாது. ஐயோ அம்மா! இவாடா, நான் உடலுறவு கொள்ள முடியலன்னா அவன் ஏன்டா சிரிக்கிறான்? அவருக்கு அங்கேதான் அடிபட்டு இருக்கு. ஓ, எனத்தோட சேர்ந்துச்சுன்னு சந்தோஷமா? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. அதான் எல்லாமே போயாச்சு. இனிமே என்ன இருக்கு போறதுக்கு? மாமா 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 மாமா. ஏய், நான் ஒருத்த அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கேன். நீங்க குடும்பத்தோட கும்மாளம் போடுறீங்களே, இது நியாயமாடி? மாமா வாய் தரங்க. எதுக்கு? சந்தோஷமான விஷயம், வாய் தோறணும் மாமா. எதுக்குடி? வாய் தோறங்கண்ணா. அப்பா அந்த விஷயத்த உன் வாயாலே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா. டேய், குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா. மாமா ஆ? அது வந்து சொல்லு. நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன். ஐயோ, ஐயோ, ஐயோ. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன, எல்லாமே போச்சு. டேய் புண்ணாக்கு, கூட இருந்து எல்லா காரியம் செஞ்ச, இந்த ஒரு காரியம் செஞ்சிடறான். கொஞ்சம் விஷவாய் கூடுறா, சாப்பிட்டு செத்து போயிடுறான். அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. உங்க கைக்கு கையா இருப்பேன், காலுக்கு காலா இருப்பேன். உங்களால ஒண்ணு முடியலன்னா அது நான் நிறுத்திக்கிறேன். மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, என்ன? இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம். சொல்லு. உங்க மாமியா என் பொண்டாட்டி 3 மாசம் முழுகாம இருக்கா. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. டேய், அந்த புள்ள பொறக்காத, வயிற்றுல கறி போயிரும்டா. டேய், நான் ஒண்ணுமே செய்யாம படுத்திருக்கேன்டா. இது உனக்கு அடுக்குமாடா? போடா.